ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது பெங்களூர் வெஜ்ஜு பல்லாவுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜ்ஜு பல்லாவு செய்கிறதுக்கு முன்னாடி தேவையான மசாலாலாம் அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், பூண்டு தேவையான அளவுக்கு, இஞ்சிங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டிருக்குறேன். அரை கிலோ அரிசிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மசாலா காட்டிகிட்டுருக்கேன். சீரகம் 2 டீஸ்பூனுங்க, பெப்பர் 1 டீஸ்பூன். சீரகம் பெப்பர் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. பட்டை, ஸ்டார் பூ 2ங்க, ஏலக்காய் 2, லவங்கம் ஒரு 10 பீஸுங்க, மராட்டி மொக்கு 3, கல்பாசு தேவையான அளவுக்குங்க, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா. இப்போ வெயில் காலங்க, ரொம்ப காரம் சாப்பிடக்கூடாது, அதனால் பச்சை மிளகா நான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். பெப்பரில் வர காரம் இருக்குங்க, போதும். புதினா, மல்லி 1/4 கப்புங்க, வேக வச்ச பாலக்கீரைங்க, இது 1 பிடி கீரை போதுங்க, அவ்வளோதான் போட்டிருக்கேன் நான். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க, ரொம்ப தண்ணி வேண்டாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வரேங்க. பாருங்கள், மசாலா வந்துட்டு இந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணுங்க. இப்போ பல்லாவு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பல்லாவு தாளிக்கிறதுக்காக குக்கர் வச்சுட்டுங்க, நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க, போதுங்க. இந்த அளவுக்கு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க, பல்லாவு எல்லாம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு நல்லா வெடிச்சு வருதுங்க. 1 கப்பு அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கலாம், கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் வந்துட்டு நல்லா வெந்துடுச்சுங்க. தேவையான அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாங்க. பல்லாவுக்கு தேவையான உப்பு தக்காளி மேலே இப்போவே சேர்த்துடலாங்க, அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வேகும். சேர்த்துட்டு கிளறி விட்டுறலாங்க. தக்காளி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சாச்சுங்க. பாருங்கள், நான் பட்டாணி வேக வச்ச பட்டாணிங்க 1/4 கப்பு அளவுக்கு போடுறேன், போதும். பீன்ஸு 3/4 கப்பு, கேரட் வந்துட்டு 1 கப்பு போடுறேங்க. சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் எண்ணெயில் வேகட்டும். பாருங்கள், காயெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சாச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்சி மசாலா சேர்த்தாச்சுங்க, நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் இந்த காயிலெல்லாம் சேர்ந்து மசாலாலாம் வேகட்டும். பாருங்கள், மசாலாலாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வேக வச்சுருக்குறேங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸு சேர்த்துக்கலாங்க. நான் பாஸ்மதி போடுறேங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அதனால போடுறேன். பாருங்கள், ரைஸ் சேர்த்தாச்சுங்க, கிளறி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் இந்த மசாலாவில் ரைஸ் வேகட்டுங்க. பாஸ்மதி சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நான் மசாலாவில் வேக விட்டுருக்குறேங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி வந்துட்டு நான் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சுருக்குறேங்க, அதனால் கொஞ்சமாக தண்ணி வச்சா போதும், இல்லைன்னா பாஸ்மதி கொலன்னு ஆகிடுங்க. தண்ணி சேர்த்தாச்சு, இந்த அளவுக்கு தண்ணி போதும், கிளறி விட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்தாச்சுங்க, உப்பு கரெக்டாக இருக்குது. மூடி போட்டுக்கலாம், குக்கர் மூடி. வெயிட் போட்டு 1 விசில் விட்டால் போதுங்க. பல்லாவு விசில் வந்துடுச்சுங்க, 1 விசில் தான் விட்டுருக்குறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக வந்திருக்குங்க. மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு. பாருங்கள், நம்மளோட பெங்களூர் பல்லாவு ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாம். வணக்கங்க.